சர்வதேச விண்வெளி மையத்தில் சிக்கி தவிக்கும் சுனிதா வில்லியம்ஸ் எப்போது பூமி திரும்புவார் என்ற தகவல் நீண்ட இழுபறிக்கு பின்னர் இப்போது அதிகாரப்பூர்வமாக கிடைத்துள்ளது. இது குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். இந்திய வம்சாவளியை சேர்ந்த விண்வெளி வீராங்கனையான சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புச் வில்மோர் கடந்த ஜூன் மாதம் 5ஆம் தேதி போயிங் ஸ்டார்லைனர் விண்கலம் மூலம் அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்திலிருந்து சர்வதேச விண்வெளி மையத்திற்கு சென்றனர். அங்கு ஒரு வாரம் தங்கியிருந்து தங்களது பணிகளை முடித்துவிட்டு ஜூன் 13ஆம் தேதி அவர்கள் பூமி திரும்புவதாக இருந்தது. ஆனால் போயிங் ஸ்டார்லைனர் விண்கலத்தில் ஹீலியம் வாயு கசிவு மற்றும் சில தொழில்நுட்ப கோளாறுகள் ஏற்பட்டது. இதனால் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புச் வில்மோர் ஆகியோர் பூமிக்கு திரும்புவதில் சிக்கல் ஏற்பட்டது. பின்னர் போயிங் ஸ்டார்லைனர் விண்கலத்தில் கோளாறு சரி செய்யப்பட்டதாக கூறப்பட்ட நிலையில் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புச் வில்மோர் ஜூன் 26ஆம் தேதி பூமி திரும்ப தேதி குறிக்கப்பட்டது. ஆனால் மீண்டும் போயிங் ஸ்டார்லைனரில் பிரச்சனை ஏற்பட்டதால் பயணங்கள் ஒத்திவைக்கப்பட்டது. இதனால் 50 நாட்களுக்கும் மேலாக சுனிதா வில்லியம்ஸ் சர்வதேச விண்வெளி மையத்தில் தங்கியுள்ளார். இதனிடையே அவர்கள் உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட அதிகம் வாய்ப்பிருப்பதாக செய்திகள் வெளியானது. இதன் காரணமாக சுனிதா வில்லியம்ஸுக்கு என்ன ஆனது, அவர் எப்போது பூமி திரும்புவார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்தது. இது குறித்து நேற்று முன்தினம் நாசா குழுவினர் செய்தியாளர்கள் சந்திப்பில் போயிங் ஸ்டார்லைனர் விண்கலத்தை சரி செய்யும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும், கோளாறு சரி செய்யப்பட்டு சுனிதா வில்லியம்ஸ் பூமிக்கு விரைவில் திரும்புவார், ஆனால் தேதியை மட்டும் கூற முடியாது என திட்டவட்டமாக தெரிவித்தனர். இதனால் சுனிதா வில்லியம்ஸ் எப்போது பூமி திரும்புவார் என்று கவலை எழுந்தது. மேலும் இதற்காக நாசாவை பலரும் விமர்சித்தனர். இந்நிலையில்தான் நேற்று பிற்பகல் போயிங் நிறுவனம் தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தோடு இணைக்கப்பட்டிருக்கும் போயிங் விண்கலத்தின் பிளைட் கண்ட்ரோல் த்ரஸ்டர்கள் அடுத்தடுத்து சோதனை செய்யப்பட்டன. இந்த சோதனை வெற்றி பெற்றதாகவும் விண்வெளி வீரர்களான புச் வில்மோர் மற்றும் சுனிதா வில்லியம்ஸ் ஆகியோர் சோதனையின் போது ஸ்டார்லைனர் கலிப்சோவிற்குள் அமர்ந்து தகவல்களை வழங்கியதாகவும் தெரிவித்துள்ளது. மேலும் போயிங் ஸ்டார்லைனர் விண்கலத்தில் ஹீலியம் கசிவு சரி செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புச் வில்மோர் ஆகிய இருவரும் ஆகஸ்ட் மாதத்தில் எப்போது வேண்டுமானாலும் பூமிக்கு திரும்பலாம் என்று போயிங் நிறுவனம் தெரிவித்துள்ளது. சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புச் வில்மோர் பூமிக்கு திரும்புவது குறித்து அதிகாரப்பூர்வ தகவல் கிடைத்திருக்கும் நிலையில் இது பலரையும் நிம்மதியடைய செய்துள்ளது.